தில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, இதெல்லாம் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் இருக்காங்க. நீங்க இந்த முறையில பண்றீங்க. ஆமா ஆமா, இந்த முறையில தான் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? அதாவது இந்த லைன்ல வரும்போது நானே நான் இப்ப எம்பிஏ ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நான் படிச்ச படிப்புக்கும் நான் இருக்கிற லைனுக்குமே சம்பந்தம் கிடையாது. நானும் இது ஒரு இருக்குமா இல்லையா அப்படின்னு இன்வால்வ்மெண்டோட உள்ள வந்துதான் இன்னைக்கு எனக்கு அந்த பலத்தை கொடுத்த அந்த அம்மா பேரை சொல்லி நான் செய்யும் போது 4 பேருக்கு நிவர்த்தி கிடைக்குது. அதுதான், அதாவது அனுபவத்தால் மட்டுமே அறியக்கூடியது மாந்திரீகம். அதை சும்மா வெளியே இருந்து கேள்வி கேட்டுங்க, அதுல சும்மா இது பண்றீங்க பிளாக் மேஜிக் இது அப்படின்லாம் பாதிப்படைஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு இதை உணர முடியும். அதுதான் உண்மை. இந்த நடக்கூடிய இந்த உலகத்துல இந்த பேய்கள் ஆத்மா அதெல்லாம் இருக்கா? இருக்கு, நிச்சயமா உண்டு, 100% உண்டு. தீவினைன்னு ஒண்ணு இருந்தால் நல்வினைன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஆன்மான்னு ஒண்ணு இருந்தா தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். அதான் சொல்றேன், உணரக்கூடியவர்களுக்கு மட்டுமே உணரக்கூடிய பொருள் தான் இந்த மாந்திரீகம். அதாவது இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதே மாதிரி ஒரு கர்மவினை, நல்லதே நான் செஞ்சாலும் கர்மவினை மாந்திரிகத்து மூலியமா செய்யறேன், அதனால இது எனக்கு கர்மவினை. அதுக்கான டிமெரிட்ஸ் எனக்கு கிடைச்சே ஆகும். நல்ல விஷயமே நான் செஞ்சாலும் நான் செய்யக்கூடிய வழி மாந்திரிகம் இருந்ததுனால எனக்கு அதனால டிஃபெக்டும் இருக்கு. அதனால எப்பவுமே இப்ப நிறைய பேர் எதாவது சொல்றேனே, எங்கெங்கயோ இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்னதா ஒரு சிலை வாங்கிக்கிறாங்க எல்லாம் வீட்டுக்கு அதை வச்சுக்கிட்டு ஏதோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அந்தந்த பொருள் அங்கதான் இருக்கணும். தெய்வத்தை மனசால கும்பிட்டாலும் தெய்வம் தான். நான் என் கோயிலுக்கு வரவங்களுக்கும் அதான் சொல்லுவேன், என் கூட பேசுறவங்களும் சொல்லுவேன். வீட்டே ஒரு 50 பைசா கற்பூரம் வாங்கி ஏத்துறாலும் நம்ம மனசுதான் தெய்வமே தவிர்த்து அங்க இருக்க உருவமோ அங்க நடக்கக்கூடிய வழிபாடோ அதெல்லாம் கிடையாது. தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் சும்மா மக்களை நம்ப வச்சு அவங்க ஜோன்ல இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் தவிர்த்து நம்ம மனசுலதான் தெய்வம் இருக்கு. தெய்வத்தை நம்பினா போதும், அதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ண தேவையில்ல மக்கள். பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு இட பிரச்சனை இருக்கும், சொத்து தகராறு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அத பங்காளிகள்ல பிரச்சனைன்னு வருவாங்க, அவங்க சமாதானமா போற மாதிரி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணுவோம். இல்ல அம்மா உக்ரமா ஏதாவது வேலை பண்ண சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்ப ஒரு மனை வாங்கியிருக்காங்க, அது நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம என்ன பார்ப்போம், அந்த இடம் கார்னர் பிளாட்டா இருக்கா இல்ல நல்ல வீடா இருக்கா கலைஞர் இருக்கா அதுதான் பார்ப்போம் தவிர்த்து அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. யாருமே இருந்தாலும் அனைத்து வாங்கினாலும் அப்படிதான். இப்ப சப்போஸ் அங்க வாங்கி ஒரு முனி நடமாட்டமோ ஒரு காட்டேரி நடமாட்டமோ அப்படி இருக்குன்னா அதுக்குரிய பூஜையை போட்டு அதை நீங்க ஆவாகனம் பண்ணி கும்பிடுறது தான் ஓகே. இல்லைன்னா அதுக்கேற்ற முறையில அதை கைவிட பண்ணி அதை சாந்தி பூஜை போட்டு தான் வாழ முடியும். அப்பதான் நிம்மதின்றது அந்த வீட்டுல இருக்கும்.